ஹாய் கைஸ், டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 4 நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி திருக்குறளில் கொடுத்துருக்கிறது தான் பார்த்துட்டு இருக்கிறோம். திருக்குறள் புதுசாக 20 அதிகாரம் கொடுத்துருக்காங்க. அதிலிருந்து 3 அதிகாரம் பார்த்தாச்சு. இது 4வது அதிகாரம், விருந்தோம்பல். குறள் 1. இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு. இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு. விளக்கம்: இவ்வுலகில் இருந்து பொருளை பேணி இல்வாழ்க்கை நடத்துவதெல்லாம் விருந்தினை போற்றி உதவுதலின் பொருட்டே ஆகும். அதாவது, இந்த உலகத்துல நாம இருக்கிறது, நம்ம சேர்த்து வைக்கிற பொருள்ல இருந்து எல்லாமே இல்வாழ்க்கை நடத்துறது கூட எதுக்காக அப்படின்னா, விருந்தினர் வராங்க அப்படின்னா அவங்கள பேணி காத்து போற்றி அவங்களுக்கு உதவு பொருட்டாதான் பண்றோம். வாழறதே விருந்தினருக்காக தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு. அடுத்து குறள் 2. விருந்து புறத்ததாத் தானுண்டால் சாவா மருந்தினும் வேண்டற்பாற்றன்று. விருந்து புறத்தத்தால் தானுண்டால் சாவா மருந்தினும் வேண்டற்பாற்றன்று. விளக்கம்: விருந்தாக வந்தவர் வெளியே சென்றிருக்க தான் மட்டும் உண்ணுதல் சாவா மருந்தாகிய அமிர்தமே என்றாலும் விரும்பத்தக்கது அன்று. அதாவது, இப்போ விருந்தினர் ஒருத்தவங்க வந்திருக்காங்க அப்படின்னா அவங்க இருக்கும் போதே அவங்களுக்கு தெரியாம நம்ம மட்டும் சாப்பிடுறது அப்படின்றது சாவாத மருந்தான அமிர்தமே இருந்தாலும் அது விரும்பத்தகாதது, அது சரியானது கிடையாது. விருந்தினர் இருக்கிறாங்க அப்படின்னா கூட, விருந்தினர் பிரச்சனை வெளியே போயிருக்காங்க அப்படின்னா கூட அவங்களை வச்சுக்கிட்டு அவங்க இருக்கும் போதே நம்ம அவங்க கொடுக்காம சாப்பிடுறது அப்படின்னா அது விரும்பத்தக்காத செயல் அப்படின்னு சொல்றாங்க. விருந்து புறத்ததா தான் உண்டால் சாவா மருந்தினும் வேண்டற்பாற்றன்று. அடுத்து குறள் 3. வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுதலின்று. வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாழடுவதென்று. விளக்கம்: நாள்தோறும் தன்னை நாடி வரும் விருந்தினரை போற்றுகிறவனுடைய இல்வாழ்க்கை துன்பத்தால் பாழ்படுதல் என்றும் இல்லையாகும். அதாவது, நாள்தோறும் அப்படின்னா டெய்லி கூட நம்மள விருந்தினர்கள் பார்க்க வராங்க அப்படின்னா அவங்க எந்த ஒரு முகசுளிப்பும் இல்லாம அவங்கள போற்றி பாதுகாக்கிறவங்க இல்வாழ்க்கைன்ற துன்பத்துன்றது அவங்கள அண்டவே அண்டாது. அந்த பாழ்படுதல்ன்றது அவங்களுக்கு கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு விருந்தினரை நம்ம போற்றி பாதுகாக்கணுமா. வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுவதில் என்று. அடுத்து குறள் 4. அகனமர்ந்து செய்யான் உரையும் முகனமர்ந்து நல் விருந்து ஓம்புவான் இல். அகனமர்ந்து செய்யான் உரையும் முகனமர்ந்து நல் விருந்து ஓம்புவான் இல். விளக்கம்: முகமலர்ச்சியோடு நன்முறையில் விருந்தினரை பேணுகிறவன் வீட்டிலே உள்மலர்ச்சியோடு திருமகள் அகலாது தங்கியிருப்பார். அதாவது, நம்ம எந்த அளவுக்கு முகமலர்ச்சியோடு விருந்தினரை பேணுகிறோமோ, ஒரு வீட்டுல போற்றுகிறோமோ, அவங்க உள் மலர்ச்சியோடு திருமகள் அவங்கள அங்கேயே தங்கியிருப்பாங்களாம். திருமகள்ன்றவங்க சாமி அந்த வீட்டிலே இருப்பாங்க உள் மலர்ச்சியோடு அப்படின்னு சொல்றாங்க. அகனமர்ந்து செய்யான் உரையும் முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல். அடுத்து குறள் 5. வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம். வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம். விளக்கம்: விருந்தினரை போற்றிய பின் எஞ்சியதை தான் உண்ணுகிறவருடைய நிலத்தில் விதையும் விதைக்க வேண்டுமோ. அதாவது, விருந்தினருக்கு உணவு அளிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு எல்லாமே கொடுத்ததுக்கு அப்புறம் தான் மிஞ்சினதை தான் சாப்பிடுறவனுக்கு விதையாவது இருக்குமா அப்படின்னு கேக்குறாங்க. அதை கூட அவங்க விருந்தினருக்கு கொடுத்துருவாங்க அப்படின்றதுக்காக. வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம். அடுத்து குறள் 6. செவ்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு. செவ்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு. விளக்கம்: செல்லும் விருந்தினரையும் போற்றி வரும் விருந்தையும் எதிர்பார்த்திருப்பவன் வானத்து தேவருக்கு நல்ல விருந்தினன் ஆவான். அதாவது, நம்ம வீட்டுல இருந்து போறாங்கல்ல அவங்கள போற்றி, அதாவது ஏன் போறீங்க அதுக்குள்ள போறீங்க இருந்துருப்பாங்க அந்த மாதிரி சொல்றவங்களும் சரி, அடுத்து வரப்போற விருந்தினர்களையும் எதிர்பார்த்து காத்துட்டு எல்லாத்தையும் சமைச்சு வச்சுட்டு எல்லாத்தையும் இது பண்ணி வச்சுட்டு அவங்களுக்காக காத்திருக்கவங்களும் சரி, வானத்து தேவருக்கு நல்ல விருந்தினன் அவங்கள அப்படின்னு சொல்றாங்க. செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு. அடுத்து குறள் 7. இணைத்துணை தென்பதென்றதில்லை விருந்தின் துணை வேள்வியின் பயன். இணைத்துணை தென்பதொன்றதில்லை விருந்தின் துணை வேள்வி பயன். அதாவது, விருந்தோம்பல் ஆகிய வேள்வியின் பயன் இன்ன அளவினது என்று
கூறத்தக்கது அன்று. அது விருந்தினரின் தகுதிக்கு ஏற்ற அளவினது ஆகும். அதாவது விருந்தோம்பல் இருக்குல்ல, விருந்தோம்பல் இப்ப நம்ம செய்யறோம்னா இவ்வளவுதான் செய்யணும், அவ்வளவுதான் செய்யணுன்றது அங்கெல்லாம் அளவுலாம் கிடையாதாம். அங்க எவ்வளவு விருந்தினர் வராங்களோ அதுக்கேத்த மாதிரி நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. இணை துணை தென்பதொன்றதில்லை விருந்தின் துணை துணை வேள்வியின் பயன். குறள் 8. பரிந்தோம்பி பற்றற்ற என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார். பரிந்தோம்பி பற்றற்றேம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார். பொருளை வருத்தத்தோடு காத்து அது போய்விட்ட போது தாம் பற்றில்லாதவர் என்பவர்கள் விருந்தை பேணி அந்த வேள்வியில் ஈடுபடாதவரே அவங்க. அதாவது யாருக்குமே எதுவுமே கொடுக்காம விருந்தினர் கூட எதுவுமே இது பண்ணாம பொருளை காத்து காத்து சேர்த்து சேர்த்து வைக்கிறாங்கல்ல, அவங்களாம் எப்படி இருக்காங்க அப்படின்றாங்க. ஐயோ, ஒரு கட்டத்துல வந்து அந்த பொருள் போயிடுச்சே அப்படின்னு சொல்லி கவலைப்படுவாங்களாம். யாருன்னா விருந்தை பேணி அந்த வேள்வியில ஈடுபடாதவங்க, விருந்தினரை ஒதுக்கி வைக்கிறவங்க. ஏன்டா இவங்க எல்லாம் வராங்க வந்து காசு செலவு அந்த மாதிரி இருக்கவங்க தான் அந்த மாதிரி கஷ்டப்படுவாங்களாம். பரிந்தோம்பி பற்றற்றேம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதவர். அடுத்து குறள் 9. உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவர்கண் உண்டு. உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மற்றவர்கண் உண்டு. பொருள் உடைமையுள்ளும் இல்லாமை என்பது விருந்தோம்பலை பேணாத மடமையே அஃது அறிவற்றவரிடமே உள்ளதாகும். அதாவது பொருள் உடைமையுள்ளும் இல்லாமை என்பது, பொருள் இருந்தும் இல்லாம இருப்பது என்றது விருந்தோம்பலை பேணாத மடமையே. அதாவது விருந்தோம்பலை இது பண்ணாதவங்க, அதை பத்தி தெரிஞ்சுக்காதவங்க தான் அஃது அறிவற்றவரிடமே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவர்கண் உண்டு. அடுத்து குறள் 10. மோப்பக்குழையும் அணிச்ச முகத்திருந்து நோக்கக்குழையும் இருந்து, இது நம்ம செஞ்ச படிச்சுக்கிட்டு இருக்கோம். மோப்பக்குழையும் அணிச்ச முகத்திருந்து நோக்கக்குழையும் இருந்து, அணிச்ச மலர் மூந்த உடனே வாடி போகும். அது மாதிரி முகம் வேறுபட்டு நோக்கிய உடனே விருந்தினர் உள்ளம் வாடன்னு சொல்றாங்க. எப்படி ஒரு பூத்த அழகான மலர் வந்து மோந்து பார்த்த உடனே வாடி போகுது, அது மாதிரி வந்து நம்ம முகம் மாறுபட்டாலே உறவினரோட விருந்தினரோட உள்ளம் வாடி போகும் அப்படின்னு சொல்றாங்க. மோப்பக்குழையும் அணிச்ச முகத்திருந்து நோக்கக்குழையும் விழுந்து. அவ்வளவுதான். விருந்தோம்பல் இந்த 10 குறளும் பார்த்தாச்சு. இதுக்கு அடுத்த வீடியோல அடுத்த அதிகாரம் எல்லாம் பார்த்துடலாம். ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன், ஃபார் மோர் அப்டேட்ஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.